வணக்கம். இன்று நாம் மரபு சொற்கள் பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த காணொளி நகைச்சுவை மட்டுமல்லாமல் அனைத்து போட்டித் தேர்வுகளுக்கும் தயாராகி கொண்டிருக்கும் அனைவர்களுக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோவை நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மரபு சொற்கள் என்றால் என்ன அப்படின்னா, நம் முன்னோர்கள் எந்த பொருளை எந்த சொல்லால் குறித்து வழங்கினார்களோ அந்த பொருளை அந்த சொல்லால் குறிப்பது தான் மரபு அப்படின்னு சொல்கிறோம். மரபு சொற்களை பயன்படுத்தாம வேறு சொற்களை பயன்படுத்துவது மரபு பிழையாகும். இப்போ யானை கன்று என்பதுதான் மரபு சொல். யானை குட்டி அப்படின்னு சொன்னா மரபு பிழை. முதல்ல இளமை மரபு சொற்களை பற்றி பார்ப்போம். தாவரங்களை எடுத்துக்கலாம். காய்களின் இளமை மரபு: அவரை, பிஞ்சி; கத்தரி, பிஞ்சி; வெள்ளரி, பிஞ்சி; வாழை, கச்சல்; மாவடு; தென்னங்குரும்பை. விலங்குகள் இளமை மரபு பத்தி பார்ப்போம். குருவி குஞ்சு; கோழி குஞ்சு; கழுதை குட்டி; ஆடு குட்டி; பன்றி குட்டி; பூனை குட்டி; நாய் குட்டி; எருமை கன்று; மான் கன்று; சிங்கம் சிங்கக்குருளை; புலி பரல்; கீரி பிள்ளை. அடுத்ததா ஒலி மரபு சொற்கள்: குயில், கூவும்; மயில், அகவும்; காகம், கரையும்; கிளி, கொஞ்சம் அல்லது பேசும்; கூகை, குழரும்; குதிரை, கணைக்கும்; சிங்கம், கர்ஜிக்கும் அல்லது முழங்கும்; நரி, ஊளையிடும்; யானை, பிளிரும்; வினை மரபு சொற்களை பற்றி பார்ப்போம். அப்பம், பழம், காய்கறி, இலை, கலை, நீர், பாய்ச்சு, பாட்டு, பாடு, மலர், கொய், நெல், தூற்று. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நன்றி.